அரசாளும் நாயகியின் 51 சக்தி பீடங்களில் இன்று நாம் பார்க்க போவது கொல்கத்தா காளிகட் சக்தி பீடம். அம்பிகையின் வலது கால் விரல்கள் விழுந்த இடமான காளிகட் சக்தி பீடம் மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் டாலிகஞ்சில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தை காளேஸ்வரம் என்று பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். இங்கு காவல் பைரவராக நகுலேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். அம்பிகை அசுரனை வரம் செய்துவிட்டு உக்கிரமான கோலத்துடன் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட அசுரனின் தலையை பிடித்தபடி வரும்பொழுது அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் அன்னையின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அப்படி அம்பிகையின் கால்கள் சிவபெருமானை தொட்டபோது சக்தி திடுக்கிட்டு உறைந்து நின்றார். அவரது உக்கிரமும் தணிந்தது. உக்கிர கோலத்தில் காட்சியளிக்கும் அம்பிகையை தரிசிக்கும் போது நமது எதிர்மறை சிந்தனைகளை நீக்கி நேர்மறை அலைகளை நமக்கு தருகிறாள். காளிகாட் காளி கோவிலை சுற்றி முன்பு காடு மண்டி வளர்ந்திருந்ததாம். அந்த காலத்தில் இந்த தேவியை ஆத்மராம் என்கிற பக்தன் ஆழ்ந்த பக்தியோடு ஆராதித்து வந்தான். மாலை நேரத்தில் பாகீரதி கரையில் அவன் தியானம் செய்யும் பொழுது கண்களை பறிக்கும் ஒளிக்கதிர் ஒன்று திடீரென்று தோன்றியது. அதை கண்டு வியந்தான் ஆத்மராம். ஒளி வந்த இடத்தை மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது தெளிவான தண்ணீருக்கு அடியில் மனித கால் விரல்கள் போல் வடிக்கப்பட்ட சிறு கல் ஒன்றை கண்டான். அத்துடன் அவன் அன்றிரவு ஒரு கனவும் கண்டான். அந்த கல்லில் தென்பட்ட விரல்கள் தாட்சாயணியின் வலக்கால் விரல்கள் என்று உணர்ந்து அதை எடுத்து வந்து தேவியின் பாதங்களை ஒட்டி வைத்து அதற்கு பூஜை செய்ய தொடங்கினான். இந்த புனித இடமே காளி தேவியின் மகா சக்தி பீடம் ஆயிற்று. கல் கிடந்த இடத்தின் அருகிலேயே ஆத்மராமுக்கு ஒரு சிவலிங்கமும் கிடைத்தது. சிவலிங்கத்திற்கு நகுலேஸ்வர பைரவர் என்று நாமம் சூட்டி காளி சிலையின் அருகிலேயே அமைத்து வழிபட்டான். விரல்கள் போல் காணப்பட்ட அந்த கல் பின்னர் ஒரு வெள்ளி பேழைக்குள் வைக்கப்பட்டு இப்போதைய காளி சிலையின் அடியில் வடகிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள நீர்நிலை ஆதிகங்கா அல்லது பாகீரதி என்று அழைக்கப்படுகிறது. வருடத்தின் எல்லா நாட்களும் திருக்கோயிலுக்கு சென்று வர உகந்த நாட்கள் ஆகும். இது போன்ற அற்புதமான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பர்களே.